1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயிலுக்காக இன்னைக்கு கம்போடியாவும் தாய்லாந்தும் மோதிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் கம்போடியா தாய்லாந்துக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான கதை என்ன, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கின இப்போதைய பிரச்சனை எப்படி அரசியலாக மாறி நிக்குது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். கம்போடியா தாய்லாந்து பிரச்சனை என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி அந்த நாட்டினுடைய வரலாறு என்ன அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பிரச்சனையினுடைய தீவிரம் என்ன நமக்கு புரியும். குறிப்பாக தமிழர்களுக்கும் கம்போடியா தாய்லாந்து நாட்டுக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 5ஆம் நூற்றாண்டுல கெமர் அப்படிங்கிற ஆட்சியும் சியாம் அப்படிங்கிற ஆட்சியும் தெற்காசியாவில் இருந்துச்சு. கெமர் அப்படிங்கிறது கம்போடியாவை ஆண்ட ராஜ்யம், சியாம் அப்படிங்கிறது தாய்லாண்டை ஆண்ட ராஜ்யம். இப்பயுமே தாய்லாந்து மக்களை சியாமீஸ் அப்படிங்கிற அழைக்கிற வழக்கம் இருக்கு. இந்த 5ஆம் நூற்றாண்டுல தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில இருந்து கலாச்சார ரீதியிலான இன்ஃபுளுன்ஸ் கம்போடியாவிலும் தாய்லாந்திலும் ஏற்படுது. தமிழ் கலாச்சாரம் மட்டும் கிடையாது, இந்தியாவில இருக்கிற பல்வேறு பகுதிகளில் இருந்த கலாச்சாரங்களை இந்த பகுதிகளை நம்மளால பார்க்க முடியுது. அதை ஒட்டிய கலை, அதை ஒட்டிய சிற்ப கலைகள், இது எல்லாத்தையுமே அங்க நம்ம பார்க்க முடியுது. இந்த கலாச்சார இன்ஃபுளுன்ஸ் அப்படிங்கிறது 11ஆம் நூற்றாண்டுல தான் உச்சம் பெறுது. குறிப்பாக முதலாம் சூரியவர்மன் அப்படிங்கிற ஒரு மன்னரினுடைய ஆட்சியில தான். அந்த மன்னர் தான் பிரிய விஹார் அப்படின்னு இப்போ கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் எந்த கோயில் பிரச்சனையாக இருக்கோ அந்த சிவன் கோயிலை கட்டியவர். இன்னைக்கு இருக்கிற கம்போடியா தாய்லாந்து எல்லையில ஒரு மலை உச்சியில தான் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. 5 கோபுரங்கள் கொண்ட இந்த கோயில்ல ஒவ்வொரு கோபுர நிலையையும் அடையறதுக்காக படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் கட்டுமானங்களோட இது ஒத்து போகுது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பல்வேறு கோயில்கள்ல காணப்படுற நடராஜர் சிலை, அதாவது நடனம் ஆடுற மாதிரியான சிலை இருக்கும் இல்லையா, அந்த சிலையும் அந்த சிலையினுடைய காலில் காரைக்கால் அம்மையார் இருக்கிற மாதிரியான சிற்பம் இந்த கோயில்ல பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆதாரங்களை எல்லாம் தாண்டி தமிழர்களோட முதலாம் சூரியவர்மனுக்கு ஒரு தொடர்பு இருந்துச்சு. அதுதான் மன்னர் ராஜேந்திர சோழன். அப்போ முதலாம் சூரியவர்மனுடைய ஆட்சிக்கு ஆபத்தாக இருந்தது டம்பரலிங்கா, ஸ்ரீவிஜயா அப்படிங்கிற 2 ராஜ்யங்கள். இந்த ராஜ்யங்களை கட்டுப்படுத்தி அவங்களை வெற்றி கொள்றதுக்காக ராஜேந்திர சோழன் கிட்ட முதலாம் சூரியவர்மன் உதவி கேட்கிறாரு. அதற்காக தான் ராஜேந்திர சோழன் கடாரத்துக்கு போறாரு. அதாவது இப்போ இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு பகுதி. அந்த கடாரத்துக்கு போய் அந்த போர்ல ஜெயிச்சுட்டு வர்றாரு. அதனாலதான் ராஜேந்திர சோழனை நம்ம கடாரம் கொண்டான் அப்படிங்கிற பேரோட அழைக்கிறோம். தமிழ் கலாச்சாரத்தோட அங்க இருந்த தொடர்பு அப்படிங்கிறது முதலாம் சூரியவர்மனுக்கு பிறகும் தொடருது. 2ஆம் சூரியவர்மன் அந்த பிரேவிகார் கோயிலை இன்னும் விரிவுபடுத்தி கட்டுறாரு. பல்வேறு சிற்பக்கலைகளையும் அதுக்குள்ள கொண்டு வராரு. இதே 2ஆம் சூரியவர்மன் தான் உலக புகழ் பெற்ற கம்போடியாவில் இருக்கிற அங்கோர்வாட் கோயில்களையும் கட்டினது. காலத்தினுடைய போக்குல பல்வேறு படையெடுப்புகள், கலாச்சார மாற்றங்கள் ஏற்பட்டதுனால இந்த கோயில்கள்ல வேறு சில மாற்றங்களும் ஏற்படுது. உதாரணத்துக்கு இது சைவத்தின் அடையாளமாக ஒரு சிவனுக்கான கோயிலாக தொடங்கப்பட்ட இந்த கோயில் பின்னால வைணவத்திற்குரிய கூறுகளையும் உள்ள கொண்டு வருது. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கடல்ல அந்த பாம்பின் மூலமாக அமிர்தத்தை கடையிறாங்க அப்படிங்கிற ஒரு கதையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அது தொடர்பான சிற்பங்களும் இந்த கோயில்கள்ல காணப்படுது. அது மட்டும் இல்ல, பின்னாட்கள்ல புத்த மதமும் இந்த கோயிலை ஆக்கிரமிக்குது. அங்க புத்தம் சார்ந்த பல்வேறு சிற்பங்களும் காணப்படுது. இவ்வளவு புராதன முக்கியத்துவம் இருக்கிறதுனாலதான் இந்த பிரேவிகார் கோயிலை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கு யுனெஸ்கோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா இருக்குல்ல. ஆனா இந்த கோயிலுடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிக்கு பின்னாடி மிகப்பெரிய பிரச்சனையும் இருக்கு. 1900களில் பிரெஞ்சினுடைய ஆதிக்கத்துல தான் கம்போடியா இருந்துச்சு. அவங்க தான் அங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 1907ல் பிரான்ஸ் அரசு சார்பில் ஒரு மேப் வெளியிடப்படுது. அதாவது கம்போடியா மற்றும் தாய்லாந்தினுடைய எல்லை எது அப்படின்னு சொல்லி அதுல வரையறுத்து ஒரு மார்க்கிங்கை போடுறாங்க. அப்படி மார்க்கிங்கை போடும்போது எல்லை பகுதியில் இருக்கிற இந்த பிரேவிகார் கோயிலை கம்போடியா பக்கமாக பிரான்ஸ் அரசாங்கம் மார்க் பண்ணி மேப்பை வெளியிட்டுறாங்க. அதுதான் பின்னால பிரச்சனையாக மாறுது. இந்த மேப்பை வெளியிட்டு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு தாய்லாந்து அந்த கோயிலுக்கு உரிமை கோரல. அது எங்க பக்கம் தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான எதிர்ப்பையும் அவங்க பதிவு செய்யல. பிரச்சனை எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா 1953ல் கம்போடியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. கம்போடியாவுக்குன்னு ஒரு அரசாங்கம் உருவாகுது. அந்த அரசாங்கம் தரப்புல இந்த பிரேவிகார் கோயிலுக்கு இராணுவத்தை அனுப்பி பாக்குறாங்க. அப்போதான் தெரியுது அந்த கோயில்ல தாய்லாந்தினுடைய படைகள் ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு. உடனடியாக கம்போடியா தரப்புல இருந்து எதிர்ப்பு கிளம்புது. இது எங்கள் நாட்டினுடைய ஒரு பகுதி, எங்களுடைய கலாச்சார அடையாளமாக இருக்கிற ஒரு கோயில், அதை எப்படி நீங்க சொந்தம் கொண்டாட முடியும், உடனடியாக தாய்லாந்து அங்கிருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க. பிரச்சனை தீவிரமாகுது. முதல்ல மோதல் ஏற்படுது. பின்னால சர்வதேச நீதிமன்றம், அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அங்க போய் 2 நாடுகளும் முறையிடுறாங்க. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதை தீவிரமாக விசாரிக்கிறாங்க. 1962ல் ஒரு தீர்ப்பையும் கொடுக்குறாங்க.
அதன்படி பிரெஞ்சு அரசாங்கம் மார்க் பண்ணி எப்படி இந்த பிரேவிகார் கோயிலை கம்போடியா கொடுத்தாங்களோ அது சரிதான், இந்த கோயில் கம்போடியாவுக்கு சேர்ந்ததுதான் அப்படின்னு தீர்ப்பை கொடுக்குறாங்க. ஆனா தாய்லாந்து தரப்புல இதை அவங்களால ஏற்க முடியல. இருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தாய்லாந்து இருந்தாங்க. தாய்லாந்து இந்த கோயில் எப்படி உரிமை கோர்றாங்க அப்படின்னா, இயற்கையாக ஒரு எல்லை உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது இயற்கையாக வாட்டர் ஷெட் லைன் அப்படின்னு ஒரு எல்லையை சொல்லுவாங்க. அந்த வாட்டர் ஷெட் லைன் படி தான் கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான அந்த 800 கிலோமீட்டர் நீள எல்லை முடிவு செய்யப்பட்டுச்சு. அப்படி அந்த வாட்டர் ஷெட் லைன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு மழை பெய்யுது அப்படின்னா அந்த மலை உச்சியில தண்ணி விழுந்து இரண்டாக பிரிஞ்சு ஒவ்வொரு பக்கமா போகும் இல்லையா, அப்படி அந்த தண்ணி எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் எந்த நாடு இருக்கோ அந்த இடம் ஃபுல்லா அந்த நாட்டுக்கு சமம். உதாரணத்துக்கு இந்த பக்கம் கம்போடியா இருக்கு, இந்த பக்கம் தாய்லாந்து இருக்கு அப்படின்னா தண்ணி விழுந்து ரைட் சைட்ல போச்சு அப்படின்னா அந்த ரைட் சைட்ல இருக்கிறது ஃபுல்லா தாய்லாந்தினுடைய நிலம், லெஃப்ட் சைட்ல போச்சு அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஃபுல்லா கம்போடியானுடைய நிலம் அப்படின்னு சொல்லிதான் அந்த இயற்கை பவுண்டரியை உருவாக்குறாங்க. அப்படி பவுண்டரியை உருவாக்கும் போது தாய்லாந்தினுடைய மேற்கு பகுதி தான் இந்த பிரேவிகார் கோயிலுக்கு மிக நெருக்கமான டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு தான் அந்த கோயில் சொந்தம், அப்போ தவறாக மேப் வரையப்பட்டிருக்கு அப்படின்னு தாய்லாந்து ஒரு வாதத்தை இப்போ வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலுமே இந்த பிரச்சனை இரண்டு நாடுகள்லயும் அடங்கின மாதிரி கிடையாது. பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி பெரிதாக்கப்பட்டு எப்படி இந்திய சுதந்திரத்தின் போது காஷ்மீர் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகி இன்னைக்கு ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையா இருக்குல்ல, அதே மாதிரி தான் கம்போடியாவிலும் தாய்லாந்துலயும் இந்த பிரேவிகார் கோயில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. இந்த கோயில் மட்டும் கிடையாது, இந்த 800 கிலோமீட்டர் நீள பார்டர்ல பல்வேறு பகுதிகளில் இந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒரு கட்டத்துல கம்போடியா மற்றும் தாய்லாந்துல இருக்கிற அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனையே ஒரு தேசிய பிரச்சனையாக மாத்தி இப்பவும் அதே ஒரு சென்சிட்டிவான விஷயமாகவே வச்சிருக்காங்க. சரி, இந்த பிரச்சனையினுடைய முன்கதை என்ன அப்படிங்கறத இப்ப பார்த்துட்டோம். இப்போ இந்த பிரச்சனை தீவிரம் அடைகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு வருவோம். இப்போ அப்படின்னா இப்ப கிடையாது, மே மாசமே இந்த பிரச்சனை பெரிய அளவுல வெடிக்க ஆரம்பிச்சு. எப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில எல்லையில அப்பப்போ அத்துமீறி தாக்குதல் நடக்குது, இவங்க தான் தாக்குனாங்க அவங்க தான் தாக்குனாங்கன்னு மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அதே மாதிரியான பிரச்சனை தான் கம்போடியா தாய்லாந்து இடையிலும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்பப்போ அத்துமீறி தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னு மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி மே மாசமும் சில தாக்குதல்கள் நடக்குது. ஆனால் அப்ப நடந்த தாக்குதல் அப்படிங்கிறது வார்த்தை மோதலாக மாறி அரசியல் பிரச்சனையாக மாற்றப்பட்டு ஒரு போர் சூழலும் சேர்ந்தே உருவாகுது. அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக தாய்லாந்தினுடைய அப்போதைய பிரதமராக இருந்த பெட்டாங்டான் ஷின்வத்ரா அவங்களும் கம்போடியானுடைய முன்னாள் பிரதமரும் இப்போ செனட் பிரசிடென்ட்டுமாக இருக்கிற கம்போடியானுடைய மிக மூத்த அரசியல்வாதி ஹன் சென், இவங்க ரெண்டு பேருமே தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசுறாங்க. அவங்க இரண்டு பேருக்கு இடையில நடந்த அந்த உரையாடலினுடைய ஆடியோ ரெக்கார்டும் பின்னால வெளியாச்சு. அதை லீக் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டா கம்போடியானுடைய அந்த மூத்த அரசியல் தலைவரான ஹன் சென் தான். இந்த ஆடியோ லீக் ஆகி மிகப்பெரிய அதிர்வலையை தாய்லாந்துல ஏற்படுத்துது. காரணம் தாய்லாந்தினுடைய பிரதமர் அதுல பேசின விஷயம் தான். அந்த ஆடியோவில் கம்போடியானுடைய அந்த அரசியல் தலைவர் ஹன் சென்னை தாய்லாந்து பிரதமர் அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசுறாங்க. ஏன் அவங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னா, தக்ஷின் சன்வந்த்ரா அப்படிங்கிற தாய்லாந்தினுடைய மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் பிரதமரனுடைய மகள் தான் இந்த பெங்டாங் சன்வந்த்ரா. இவங்களுக்கு வயது 39. தக்ஷினுக்கும் ஹன்செனுக்கும் மிக நீண்ட கால நட்பு இருந்தது ஒரு காலத்துல. அந்த நட்பின் அடிப்படையில தான் தாய்லாந்தினுடைய பிரதமர் ஹன்செனை அங்கிள் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதோட மட்டும் நிக்கல, தாய்லாந்தினுடைய ராணுவம் தரப்புலையும் சில தவறுகள் இருக்கு அப்படின்னு அதுல ஒத்துக்கிட்டு அவங்க பதில் சொல்றாங்க. அதனால இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன் அப்படிங்கிற வாக்குறுதியையும் ஹன்சென் கிட்ட கொடுக்குறாங்க. ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா கம்போடியா கிட்ட தாய்லாந்தினுடைய பிரதமர் கொஞ்சம் அடிபணிஞ்சு போறாரு அப்படிங்கிற ஆங்கிள் தான் அந்த ஆடியோ ரெக்கார்டு இருந்துச்சு. இது தாய்லாந்துல மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. அரசியல் அழுத்தங்கள் காரணமாக தாய்லாந்தினுடைய பிரதமருக்கு எதிராக கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட், அதாவது அரசியல் அமைப்பு நீதிமன்றம், அங்க ஒரு விசாரணை நடக்குது. அதுல ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஷாக்கிங்கான தீர்ப்பு தான். தாய்லாந்தினுடைய பிரதமர் பேசின அந்த போன் கால்ல அவங்க பர்சனலான விஷயங்களை முன் வச்சு பேசுறாங்களே தவிர நாட்டை பின்னாடி வச்சுதான் பேசுறாங்க. நாட்டுக்கு அதுல முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இல்லை. நம்ம ராணுவத்தை பத்தியே கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காங்க. இது நம்மளுடைய நாட்டுக்கு எதிரானதாக கருதப்படுது. அதனால இந்த பொசிஷன்ல அவங்க இருக்கக்கூடாது, அவங்களை தகுதி நீக்கம் செய்து பதவியை பறிக்கிறோம் அப்படின்னு ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்து பதவியிலிருந்து அவங்களை இறக்கிட்டாங்க. ஜூலை 3ஆம் தேதி அவங்க பதவி நீக்கம் செய்யப்படுறாங்க. ஜூலை 23ஆம் தேதி கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில மிகப்பெரிய போர் மூழுது. காரணம், தாய்லாந்தினுடைய வீரர் ஒருவர் கன்னி வெடியின் மூலமாக கொல்லப்பட்டுறாரு. அதுக்கு கம்போடியா தான் காரணம் அப்படின்னு தாய்லாந்து தரப்புல இருந்து தாக்குதல் தொடரப்படுது. இரண்டு தரப்புலையும் மாறி மாறி தாக்குதல் நடத்துகிறாங்க. இதுல 48 பேர் கொல்லப்பட்டாங்க. 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு. சரி, போர் வந்துருச்சு, போர்னு வந்துட்டாலே நம்ம சின்ராசா கையில பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்பும் வந்துட்டாரு. இந்த போரை நான் நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லி
கம்போடியானுடைய தலைவர்களோடையும் தாய்லாந்தினுடைய தலைவர்களோடையும் நான் போன்ல பேசினேன் அப்படின்னு சொல்லி அந்த தலைவர்கள்லாம் சொல்ல இவரே டைரக்டாக ட்விட்டர்ல பேசிட்டாரு. எப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு பண்ணாரோ அதே ஃபார்மேட்ல தான் கம்போடியா தாய்லாந்துக்கும் பண்ணாரு. நான் இந்த இடத்துலயும் ட்ரேடை வச்சுதான் இந்த சமரசத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில சொன்ன மாதிரி இங்கேயும் சொன்னாரு. இன்னொரு பக்கம் யுஎஸ்ஏ மட்டும் கிடையாது, மலேசியா, சைனா இவங்களும் கம்போடியா தாய்லாந்து கூட பேசி ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணாங்க. மலேசியாவில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தமும் உருவாச்சு. ஜூலை எண்டுல உருவான இந்த தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது நவம்பர் 1ஆம் தேதி தான் முழுமையாக அமலுக்கு வந்துச்சு. பெரிய பெரிய ஆயுதங்களை எல்லாம் இரண்டு நாடுகளும் பின்வாங்கினாங்க. அது மட்டும் இல்ல, இரண்டு நாட்டினுடைய எல்லைகள்ல இருக்கிற கன்னி வெடிகள் மாறி மாறி வச்சிருந்தாங்கல்ல, அந்த கன்னி வெடிகளை நீக்கும் பணியிலையும் இரண்டு நாட்டு ராணுவங்களும் ஈடுபட்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நவம்பர் 11ஆம் தேதி ஒரு கன்னி வெடியில சிக்கி தாய்லாந்தினுடைய ராணுவ வீரர் ஒருத்தர் உயிரிழக்கிறாரு. திரும்பவும் பிரச்சனை வெடிக்குது. இந்த முறை தாய்லாந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, கம்போடியா திரும்பவும் ஒரு கன்னி வெடியை பிளான் பண்ணிருக்கு புதுசா. அதனால அவங்க இந்த தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க. நாங்க இந்த தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்தை இனிமேல் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த ஒரு மாதமாக அங்க பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. சின்ன சின்ன துப்பாக்கி சூடுகள் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கு. இந்த நிலையில தான் டிசம்பர் 8ஆம் தேதியான இன்னைக்கு தாய்லாந்து தரப்புல இருந்து கம்போடியா மேல பலமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. கம்போடியாவும் பதிலுக்கு தீவிரமான தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. பிரச்சனை திரும்பவும் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. இந்த மோதல்ல அதிகமாக உயிரிழக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டு எல்லைகளில் இருக்கிற அப்பாவி மக்கள் தான். இப்பவே உயிரிழப்புகள் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்திருக்கு. தாய்லாந்து தன்னுடைய விமானப்படையையும் கம்போடியா மேல ஏவ ஆரம்பிச்சிருக்காங்க. கம்போடியாவும் பதிலுக்கு தீவிரமான தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. எல்லையில இருக்கிற மக்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி போய்கிட்டு இருக்கிற காட்சிகள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. திரும்பவும் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மோதலை உலக நாடுகள் தலையிட்டு நிறுத்தணும் அப்படிங்கிற குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. சோ தொடர்ந்து இந்த போர்ல அடுத்த கட்டம் என்னவாக இருக்கு, சர்வதேச நாடுகளுடைய தலையீடு இதுல இருக்கா, இதை சுற்றும் அரசியல் பின்னணிகள் என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம டீகோட் நிகழ்ச்சியில வேறொரு வீடியோல பார்க்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.